ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே எடுத்த விளாகுங்க. ஸோ என்னோடய சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே மார்னிங் ஒரு 6:30 பக்கமெல்லாம் எழுந்திரிச்சு சூரியன் கொஞ்சமாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சு, சரி சூரியன் நல்லா வரத்துக்குள்ளே கடைக்கு போயிட்டு வந்துடலான்னு கிளம்பியாச்சு. பாப்பா கூப்பிட்டு பார்த்தா பாப்பா வரலமான்னு சொல்லிட்டா. ஸோ பாப்பா உள்ளே வச்சுட்டு நான் வெளியே லாக் பண்ணிவிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். பக்கத்தில் இருக்கிற மட்டன் ஷாப் தான் போயிருந்தேன். போன சண்டேவே நான் பாப்பாவுக்கு நான்வெஜ் எதுவும் எடுத்து செஞ்சு கொடுக்கல. போன சண்டே நாங்கள் டான்ஸ் ப்ரோக்ராம்காக வெளியே போனதுனால நான்வெஜ் எடுத்து எல்லாம் செய்ய முடியல. ஸோ இந்த சண்டேவும் எடுக்கலன்னா பாப்பா புக்குன்னு போயிடுவான். நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஸோ காலையிலே போயிட்டு ஒரு 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சிக்கன் வந்து இப்போ கொஞ்ச நாளாக நான் எடுக்கிறத விட்டுட்டேன். ஸோ மட்டன் தான் எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெள்ளாட்டு கறி கிடச்சிது. ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் பண்ணால் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து எண்ணெய் காலியாச்சு ஒரு பேக்கெட் எண்ணெய் வாங்கிட்டு பாயில்ட் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி தேங்காய் சாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மட்டன் தொக்கு மாதிரி பண்ணிடலான்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வந்தோடனே பாப்பா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிருந்தா. ஸோ அவளுக்கு ஒரு கிளாஸ் காம்ப்ளான் கலக்கி குடிச்சு நான் ஒரு 1/2 glass டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். துணி அதிகமாக இருந்தது. மிஷினில் போய் துணியை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 glass டீயை குடிச்சிட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னோட தெரியல, வெளியே போயிட்டு வந்தாவே செம்ம டயர்டாகிடுது. பயங்கரமான வெயிலுங்க. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம கடைக்கு நம்ம தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ போயிட்டு வந்து துணியில் இருக்க வாஷிங் மிஷினில் இருக்க துணியெல்லாம் எடுத்து வெளியே வந்து உலர்த்த ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனாக மேலே மொட்டை மாடிக்கு போய் துணியெல்லாம் போடுறத நிறுத்திட்டேன். பயங்கரமான வெயில். ஸோ வெளியே பால்கனிலே துணியெல்லாம் போட்டு விட்டுருவேன். அது ஒரு 4-5 மணிக்கே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுது. ஸோ நான் மேலே போடுறத விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு காலையில் மேகி தான் பண்ணி கொடுத்தேன். சண்டே லைட்டே மார்னிங் பார்த்திங்கன்னா லைட்டாக டிஃபன் கேட்பா. ரொம்ப ஹெவியாக வேணாமா, ஏன்னா எனக்கு மதியானம் லஞ்ச் ஃபுல்லாக சாப்பிட்ணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாள். பட் அவள் சாப்பிட்றது என்னவோ கொஞ்சம் தான். ஒரு பேக்கெட் மேகி பண்ணால் அதை நானும் அவ்வளோமே அந்த அளவுக்கு தான் அவள் சாப்பிடுவாள். ஒரு வாய் தான் சாப்பிடுவாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயில்டு ரைஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன், ஸ்டீம் ரைஸு. ஸோ அது ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சாச்சுங்க. தேங்காய் சாதம் பண்ணலான்ட்டு. தேங்காய் சாதத்துக்கும் மட்டன் தொக்குக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரே ஒரு 3 டம்ளர் ஊற வச்சு எங்களுக்கு மதியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்தே ஆகிடும். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மேகியும் ரெடி ஆகிடுச்சு. அவளும் குளிச்சுட்டு வந்துட்டா. அவளுக்கு தலை குளிக்க வைக்கணும் இன்றைக்கி. பார்த்திங்கன்னா அவளுக்கு தலை குளிக்க வைக்கிறதுக்கு எனக்கு 1/2 hour பக்கம் ஆகிடும். ஸோ முடி அதிகமாக இருக்கிறதுனால ஸோ ஒரு 1/2 hour பக்கம் அவளுக்கு தலை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்த பிறகு அவளுக்கு டிஃபன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவளும் டிஃபனை சாப்பிட்டு அதுக்கப்புறம் எதனா வேலை இருந்தால் சொல்லுமான்னு சொன்னால் நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலி ஆயிடுச்சுங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணான்னு உக்காந்தாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆகுதுங்க. ஸோ இப்போ தான் பூண்டு இஞ்சி உரிச்சிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலி ஆயிடுச்சு. ஸோ ஒரு டீ குடிக்கணும் போல் தோணுச்சா, அதனால் பாப்பா ஒரு டீ போட சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் டீ போடுறா. எனக்கு ஒரு பிளாக் டீ போட்டு கொண்டு வான்னு சொல்லியிருக்கேன். எப்படி போட்டு கொண்டு வருவான்னு தெரியல. டீ தூள் போட்டியா? லைட்டாக போடு. காமி கொண்டு வந்து காமி. போதும். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோ. ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் லன்ச் வேலையை ஆரம்பிக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இனிமேல் தான் பூண்டு தான் உரிச்சிக்கணும், இஞ்சி உரிக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் கோகோனட் ரைஸ் தான் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். தேங்காய் சாதமும் மட்டன் அப்படி லைட்டாக கிரேவி மாதிரி பண்ணிடலான்னு. டீ போட்டு எடுத்து வந்துட்டா கிழவி ரெடிப்பாக ஃபுல்லாக போட்டுச்சுக்கிறேன். ஓகே பாருங்கள், டீ போட்டு வேணால் கப்பு நிறைய வழி கொண்டு வந்துக்கிறா பிளாக் டீ. மட்டன் கிரேவி பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் எப்பவுமே சிம்பிளாக செய்கிறது தான் செய்கிறேன். அதாவது சோம்பு, சீரகம், கடுகு, அப்புறம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா பெரிய சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட நல்லாயிருக்கும். நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து போட்டிருக்கேன். கருவேப்பிலை எடுத்து போட்டிருக்கேங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு தக்காளி எடுத்து போட்டுட்டு வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா சுருள வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்குள்ள மட்டன் அதை போட்டுட்டு நல்லா திக்கான பிறகு லாஸ்ட்டாக பெப்பர் தூள் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிளான கிரேவி. இது வந்து தேங்காய் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். எனக்கு தேங்காய் சாதம் சேர்த்து தேங்காய் எடுத்து வச்சுருக்க தேங்காய் சாதம் பால் எடுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் சாதத்துக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை செஞ்சுக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தேவைப்பட்டால் எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. நல்லா கலர் எடுத்துட்டு மூடி போட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா வதங்கிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம வேக வச்சுருக்க
மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போது போதும் தண்ணி, ஆல்ரெடி மட்டன் வெந்துடுச்சு. ஸோ இது நல்லா திக்கான பிறகு இறக்கும் போது கொத்தமல்லியும் பெப்பரும் போட்டு இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் தாளிச்சு விட்டாச்சு. அதில் வந்து அப்படியே திக்காக ஆச்சுன்னா போதும். நெக்ஸ்ட் இது வந்து தேங்காய் சாதத்துக்கு நெய்யும் எண்ணெயும் சரிசமாக வச்சுக்க சோம்பு போட்டிருக்கேன். 2 என்னது ஏலக்காய் 2, பட்டை, ஒரு அன்னாசி பூ, 4 கிராம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தேங்காய் பால் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு முக்கால் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் கிரேவியில் 1/2 டம்ளர் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும். ஓகே, பாப்பா பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் லீவுக்கு இந்த க்ரோஷெட் வந்து செஞ்சிட்ருக்குறா. நேற்று ஒன்று செஞ்சால் கேப் மாதிரி ஒன்று பண்ணா. எடுத்து கையில் காமிமா. நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா கேப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஏதோ ஒன்று சம்மர் லீவுக்கு சும்மா டிவி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கா. ஸோ அதுக்காக தான் நானும் சரி ஓகேன்னு வாங்கி கொடுத்தாச்சு. நம்ம சம்மர் லீவுக்கு எங்கேயும் போகிற மாதிரி இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பையன் வருவான். ஸோ அவனை வந்த பிறகு அவனை ஒரு டைம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் எங்கேயாவது. ஸோ பையன் எப்படியே ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் வந்துடுவான். வந்த பிறகு பாப்பாக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுதான். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2-3 நாள் லீவ் போட்டு பசங்களோட எங்கன்னா போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மே ஃபுல்லாகவே பாப்பா எங்கேயும் கூப்பிட்டு போகிறோமில்ல. பக்கத்தில் வந்து ஃபண்டேரா ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லைம்மா, ஃபண்டேரா ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபண்டேராவுக்கு கூப்பிட்டு போகலான்னு ஒரு பிளான் இங்கேயே வந்துருச்சு. நம்ம ஏலகிரியில் இருக்க ஃபண்டேரா நம்ம வீட்டுக்கிட்டே வந்துருச்சுங்க. ஸோ அங்கே மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கட்டும்ன்ற மாதிரி. ஸோ வீட்டில் இருக்க போர் அடிக்குதுமா, எதனா உனக்கு வாங்கி கொடுமா, நான் வீட்டில் தான் செஞ்சுட்டுருக்கேன்னு சொன்னால் அதனால் இதை வாங்கி கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டாச்சு. இது வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு, தேங்காய் சாதம். ஸோ அதனால நல்ல பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த பச்சை வாசம் போகிறதுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌனாக ஆன பிறகு தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து தேங்காய் பாலெலாம் ஊற்றணுங்க. இது கூட வந்து கொத்தமல்லி புதினா போடலாம். பட் போட்டால் அது பிரியாணி டேஸ்ட் வந்துடும். அதனால் அது வேண்டாம். பச்சை வாசலாம் போயிடுச்சு. நான் வந்து இந்த கிளாஸில் வந்து 3 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன். இதில் வந்து 6 டம்ளர் தண்ணி வைக்கணும். தேங்காய் பால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 2.5 டம்ளர் இருக்குங்க. நம்ம 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி வைக்கணும். நான் இப்போ வந்து 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி வைக்க போதில்லை. நான் ஏன்னா 1/2 டம்ளர் கம்மி பண்ணிடுவேன். 4, 5 கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இதை வந்து ஒரு 2 விசிலே இறக்குனா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாயில் ரைஸு. ஸோ 3 விசில் விட்டால் குழஞ்சிரும். 2 விசிலையும் நான் இறக்கிடுவேன். உப்பு போட்டுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கிரேவி பார்த்திங்கன்னா திக்காகிடுச்சு. கொஞ்சம் இப்போ லைட்டாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம். கூடவே கொத்தமல்லி இலை போட்டு அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இப்போ ரைஸை போட்டுக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு ரைஸை சேர்த்துக்கலாம். ஒரு 2 விசிலில் இறக்கணும்னு வைங்களா, அருமையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவு காலையிலேயே ஊற வச்சிட்டேன். இதில் வந்து இந்த இட்லிக்கு என்னது ஜவ்வரிசி கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் இட்லி சாஃப்டாக வரட்டும்னு. ஸோ இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி ஆகுது. கொஞ்சம் ஸ்டீம் பண்ண போய் பாப்பாவுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு பாத்திரத்தை கழுவணும். ஃபஸ்ட்டு மாவு அரைச்சி எடுத்துக்கலான்ட்டு எடுத்துருக்கேன். எப்பவுமே வெளியே கொடுத்து அரைப்பேன். இன்றைக்கி நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிட்டேன். ஏன்னா எடுத்துகிட்டு போய் ஆட்டிட்டு வரதுக்குலாம் தெம்பு இல்லை உடம்புல. செம்ம வெயிலுங்க, வெளியெல்லாம் போயிட்டு வர முடியல. ஸோ மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலான்னு ஆட்டியாச்சுங்க. ஸோ இப்போ உப்பு மட்டும் போட்டு கரைச்சிருக்கேன். சோடாவில் எதுவும் போடல. இதை மூடி போட்டு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு காலைல இட்லி போடலான்னு. ரொம்ப நாள் ஆச்சு இட்லி வடகறி பண்ணி. ஸோ வடகறி பண்ணலான்னு இப்போ சாப்பாடு ஆகிடுச்சு. சாப்பாடை கொடுத்துட்டு கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலை தான் பெரிய வேலையாக இருக்குது. நினச்சாவே பயமாக இருக்குங்கப்பா. நிறைய இந்த தேங்காய் சாதம் என்றைக்கு பண்ணுறோம் அன்றைக்கெல்லாம் வீடு சும்மா கிச்சன் வேறு லெவலில் ஆகிடும். ஏன்னா நிறைய பாத்திரம் அழுக்காயிடுது. சூப்பராக தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. 2 கலர் கலரி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் தம் போட்டுன்னு வைங்க, அருமையாக இருக்கும். கலரி கொடுக்கணும். ஏன்னா தேங்காய் பாலில் மேலே வந்து அப்படியே நின்று இருக்கும். பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா உதிரி தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுது. நல்லா அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி பண்ண ரைஸ் பார்த்திங்கன்னா பாயில் ரைஸு. அதுவுமே நல்லா சாஃப்டாக அருமையாக வந்துருக்குங்க.
ஸோ இதுக்கு இந்த மட்டன் கிரேவி அல்டிமேட்டாக இருக்கும். மட்டன் கிரேவிக்கும் தேங்காய் சாதத்துக்கும் வேறு லெவலில் இருக்கும். டயர்டாயிடுச்சு சாப்பாடு செஞ்சு செஞ்சு எனக்கு. அதுவும் இந்த சண்டேனா 2 பேர் தான் இருக்குது. ஆனாலும் அம்மா நல்ல பீஸை வைக்கிட்டா, எப்படி எலும்பை வைக்கிட்டா, எலும்பெல்லாம் கடிச்சு சாப்பிடு. என் பொண்ணு சண்டை போடுறான். என் அண்ணாவுக்கு மட்டும் அவனுக்கு மட்டும் நல்லா விதவிதமாக செஞ்சு தர, எனக்கு ஒன்றும் செஞ்சு தரத்துலன்னு சண்டை போடுறாங்க. ஸோ ஓகே, சாப்பிட்டு நான் எப்படி சொல்கிறேன், செம்ம டயர்டாக போடணும். ஆனாம்மா டேஸ்ட் எப்படின்னு பார்த்து சொல்லு. ஒரு பீஸ் எடுத்துட்டு நல்லா பரவாயில்ல, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மழையில் போட்டு சொல்லு டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருக்கா? சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா? ஓகே, இனிமேல் சண்டை போடுவியா? அண்ணாவுக்கு மட்டும் செஞ்சு தரேன், எனக்கு செஞ்சு தர மாட்டேன்னு. ஓகே, சாப்பிடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 o'clock ஆக போகுது. இப்போ தான் எல்லா வேலையும் முடிஞ்சுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணேன். ஃபுல் க்ளீனிங் ஒர்க் இப்போ தான் முடிஞ்சுது. பாத்திரம்லாம் சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இந்த தண்ணி நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, நான் நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன், எப்போவுமே நான்வெஜ் செஞ்ச பிறகு நல்லா நம்ம சுடு தண்ணி வச்சு ஊற்றி விட்டோன்னு வைங்களேன், அந்த ஸ்மெல் வராது. அந்த ஒரு மாதிரி இப்போ சிக்கன் மட்டன் ஸ்மெல், நான்வெஜ் ஸ்மெல் வருதில்ல, கழுவுற ஸ்மெல்லாம் அதெல்லாம் வராது. அதனால் எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் நல்லா கொதிக்க அந்த தண்ணி இந்த சிங்கில் ஊற்றி விடுவேன். கூடவே பார்த்திங்கன்னா இந்த வாஷ் பேஷனில் ஊற்றி விடுவேன். அப்போ அந்த ஸ்மெல்லே வராது நமக்கு, பேட் ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனிங் ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ தான் மாவாட்டி ஒரு பக்கம் வச்சாச்சு. மாவு போடுவேன், நைட்டுக்கு புளிச்சிச்சுன்னா இட்லி போடுவேன், அப்படி இல்லைன்னா நாளைக்கு போட்டுக்குவேன். இதில் தேங்காய் சாதம் அப்படியே இருக்குது. 2 பேருக்கும் நைட்டுக்கே தாங்கும். நைட்டுக்காக இருந்தாலும் காலையிலத்துக்கு கூட வரும் போலக்குது. சரி 2-3 டம்ளர் தான் போட்டேன். எனக்கே மூஞ்சி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. நம்மளே செய்யறதுனால சாப்பிட முடியல. ஒரு வாய் தான் போட்டு சாப்பிட்டேன், அப்படியே மூஞ்சி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி கிச்சன் க்ளீன் பண்ணிடலான்ட்டு எல்லாம் சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கிச்சனை க்ளீன் பண்ணாதான் சொன்ன மாதிரி நமக்கு அந்த வேலையே ஆகுதில்ல. ஸோ மிக்ஸி ஜார்லாம் ஃபுல்லாக கழுவி மேலே கவுத்தாச்சு. எல்லாம் ஸ்லாப்பெல்லாம் கூட ஃபுல்லாக துணி வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டாச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கிச்சன் சூப்பராக க்ளீன் வச்சு தண்ணியை ஊற்றி விட்டுட்டு நான் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே படுக்கிற வேலை தான் எனக்கு. நல்லா கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் எடுத்துச்சு மேடம்க்கு என்ன வேணுமோ ஈவினிங் டிஃபன் எல்லாம் செஞ்சு தரணும். பார்க்கலாம் என்ன கேட்குறான்னு தெரில. இல்லை கார்ன்ஃப்ளாக்ஸை சாப்பிட்டுக்கிறேன்னா விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே துணி காஞ்சிருச்சு. நான் இப்போல்லாம் மேலேயே போடுறதில்ல, இங்கே தான் போடுறேன். ஆனால் இங்கே போட்டாவே மதியம் 2 மணிக்குள்ள சும்மா அப்படியே மரன்னு காஞ்சி போயிடுதுங்க. அந்த அளவுக்கு வெயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காஞ்சிருச்சு. நான் மேலேயே போய் துணி போடுறதே விட்டுட்டேன். ஸோ இதுவும் காஞ்சிருச்சு. கொஞ்சம் பாத்திரம்லாம் வெளியே காய வச்சுட்டு, இதெல்லாம் இந்த சிக்கன் மட்டன் வாஷ் பண்ண பாத்திரங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சுன்னு வைங்களேன், நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்காக காய வச்சுருக்கேன், ஸ்மெல் வராதுக்காக தான். ஸோ குளிச்சுட்டு வந்து ஒரு 4 மணிக்கு துணியை எடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சதுங்க. ஸோ இப்போ போய் குளிச்சுட்டு ஒரு 1/2 hour தூங்கி எழுந்திரிச்சு வரலான் இருக்கேன். ஈவினிங் ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சு வந்தாச்சு. எழுந்திரிச்சு பாப்பாவுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் எதாவது இருக்கான்னு பார்த்தேன். பட் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை. ரொம்ப நாளாக நானும் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் கீர் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு ரைஸ் கீர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரைஸ் கீர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் செஞ்சேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கொஞ்சமாக செஞ்சு பார்த்தேன், வேறு லெவலில் இருந்தது. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரைஸ் கீர் பண்ணிட்டேன். கொஞ்சம் அமுல் இந்த மில்க் மேட் இருக்குல்ல, கொஞ்சம் அதிகமாக ஊற்றி செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டின்னர் வேலையை கம்ப்ளீட் பண்ணேன். நைட் டின்னருக்கு என்னங்க அதே தேங்காய் சாதம் மட்டன் தொக்கு தான். ஸோ இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.